உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வலியுறுத்தி சட்டமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளர் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரசெல்வன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் ராஜீவ், சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் கலை மோகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில், மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன், அமைப்பு செயலாளர் திருமார்பன், முன்னாள் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி, மாநில செயலாளர் சரிதா, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ரங்கமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி குத்துக்கல் வலசையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் வெற்றிமாறன் தலைமையில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தல் பணிக்குழு மேற்பார்வையாளர் வர்கீஸ், தேர்தல் ஒருங்கிணைப்பு பொறுப்பாளர்கள் சித்திக் சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மணி, மாவட்ட துணை செயலாளர்கள் கமல்துரை, அரசு பாலசுப்ரமணியன், திருக்குமார், அன்பழகன், மகளிரணி மாவட்ட செயலாளர் துர்காதேவி, இளஞ்சிறுத்தை எழுச்சிபாசறை மாவட்ட செயலாளர்கள் ரிச்சர்ட் டூபாஸ், சத்யகலா, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், மதிசெல்வம், சிவகுமார், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் ஹக்கீம், மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், சாமி, சண்முக சுந்தரம், மாரிமுத்து, ஆனந்த், இளஞ்சேரன், முத்துக்குமார், பாண்டியன், ரெசாக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு விசிக சார்பில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் இளங்கோ தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் விஜயசாரதி, மாவட்ட தொண்டரணி செயலாளர் வையாபுரி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன், சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட செயலாளர் விமல்குமார், மாவட்ட மகளிரணி செயலாளர் மலர்கொடி, ராதா, விஜயகுமார், செந்தில், சிவராஜ், வேலவன், மாமன்ற உறுப்பினர் அமலாரியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை கிழக்கு மாவட்டம் திருமாவளவன் நகர் தீர்த்தக்காடு பகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு அணி கூட்டணி திமுக வேட்பாளர் மூர்த்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு விசிக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டியன், முன்னாள் மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன், மணிகண்டன், தங்கபாண்டி, அரசமணி, கண்ணன், மகளிர் விடுதலை இயக்க முல்லைக்கொடி, மூக்காயி, மேனகா, ரேணகா, சித்ரா, புஷ்பவள்ளி, பாண்டி, செல்வி, சுதா, மூக்கம்மாள், ஜோதிமணி, பானுமதி, இளமனாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் வசந்தவேல் வாக்கு சேகரிப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விசிக சார்பில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் திமுக நகர செயலாளர் டேனியல் ராஜ், விசிக மண்டல துணை செயலாளர் இளங்கோவன், செய்தி தொடர்பாளர் லெனின், மாவட்ட துணை செயலாளர்கள் சேரன், வெற்றிமுரசு, இளையராஜா, ஒன்றிய செயலாளர் தங்க ரமேஷ், இளஞ்சிறுத்தை எழுச்சிபாசறை மாவட்ட செயலாளர் சாமிதுரை, கரிகாலன், தமிழ்வளவன், அரசன், ஐயப்பன், பாண்டியன், ரமேஷ், அறவாழி, பாலு, அன்பு, அறிந்தவன், மும்மூர்த்தி, மகளிரணி நிர்வாகிகள் பாக்கியவதி, ராஜகுமாரி, மகாலட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வணிகரசு மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட எக்கியார்குப்பம், நாரவாக்கம், கைப்பானிக்குப்பம், வசவன்குப்பம், முட்டுக்காடு, தழங்காடு, கைப்பானி நகர், ராவணபுரம், பெருமூக்கல், கீழ் அருங்குணம், வட கவுப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பானை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திண்டிவனம் தொகுதியில் தொழிற்சாலைகளை அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவேன் என்று தெரிவித்தார். தலைவர் அவர்கள் அனுப்பி வச்சிருக்கிறார்.
மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களோடு இங்கே நான் வந்திருக்கிறேன். கேப்டன் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு நான் இங்கே வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த தொகுதியில 5 ஆண்டுகளாக ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. யாருமா இருந்தது உங்களுக்கு தெரியும். அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருந்தாரு. ஆனால் ஜெயிச்சு போனவர் தான் அவர் தொகுதி பக்கமே வரல. நம்ம மக்களுடைய கோரிக்கை என்னன்னு கூட கேட்கல. கேட்டுட்டு போய் சட்டசபையில போய் பேசல. சட்டசபையில பேசணும்னா முதலமைச்சர் கோரிக்கை வைக்கணும், நம்ம இந்த தொகுதியில என்ன வேணும் அப்படிங்கிறது. அப்படி இந்த மக்களுக்கு துரோகம் செய்த ஒருவர் போட்டியிடுறார், ரெட்டலையில நிற்கிறார். நாம அவருக்கு என்ன கொடுக்கணும்? தோல்வியை கொடுக்கணும், அவருக்கு படுதோல்வியை கொடுக்கணும். நம்ம மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய, இந்த தொகுதி மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒருத்தர் நீ எட்டியூர் வாக்கல நீ எப்படி வருவேன்னு சொல்லி. ஆனால் நான் இந்த 5 ஆண்டுகளும் இதே தொகுதியில் தங்கி உங்களாக இருந்து, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து இந்த கோரிக்கை என்ன என்று கேட்டு 5 ஆண்டுகளும் உங்களுக்கு சேவை செய்வதற்காக தான் இந்த தொகுதிக்கு தலைவர் அனுப்பியிருக்கிறார். என்ன இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை கேட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட சொல்லி அதை நிறைவேற்றுவதற்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அதனால நீங்க எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிரச்சனையானாலும் நிறைய கோரிக்கைகளை சொல்றாங்க. ரோடு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, ரேஷன் கடை இருக்குன்னு சொல்றாங்க, மினி பஸ் போகணுன்றாங்க. இதெல்லாம் பல்வேறு கிராமங்கள்ல இருக்குன்னாங்க. அதை சட்டசபையில பேசி கட்டாயம் இதை உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவனாக நான் இருக்குவேன். இது முதல்ல. இரண்டாவது, நிறைய நம்ம பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாம வெளியூர் போறாங்க. நம்ம பசங்க நிறைய இந்த தொகுதியில் இருக்கிற எல்லாருமே சென்னைக்கு போறாங்க, மற்ற ஊருக்கு போறாங்க, எல்லாருக்கும் போறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க தொழிற்சாலைகள் இல்ல. நான் முதல்ல வந்த உடனே திண்டிவனம் தொகுதியில் நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்று நான் வாக்குறுதி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நிறைய சவுக்கு மரங்கள் இருக்கு. சவுக்கு மரங்கள்ல அது காகித தொழிற்சாலையாக மாற்றி அங்க ஒரு தொழிற்சாலை உருவாக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறேன். இங்க ஆபீஸும் போட்டோம். இங்கே நாங்க ஆபீஸ் போட்டோம். வீடு இங்கே இருக்கு. 5 வருஷம் இங்கே இருந்து இந்த தொகுதிக்கு நல்லது செய்வதற்காக, மாணவர்களுக்கு, குழந்தை எல்லாருக்குமான சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தர வேண்டும். உங்களுக்கு வேலை செய்வதற்காக இந்த 5 ஆண்டுகள் இருக்க போறேன். அதனால எல்லோரும் சிந்தாமல் சிதறாமல் ஒவ்வொரு வீடு வீடாக போய் நாம் எந்த சின்னத்துக்கு வாக்கு கேட்கணும்? என்ன சின்னம்? நமது முதல்வர் அவருடைய சின்னம், நமது சின்னம் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய சின்னம், கேப்டன் அவருடைய சின்னம், காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்னம், நமது சின்னம் எழுச்சி தமிழருடைய சின்னம், கலைஞர் அவருடைய சின்னம், மக்களுடைய சின்னம், விவசாயிகளுடைய சின்னம், தொழிலாளர்களுடைய சின்னம், மாணவர்களுடைய சின்னம், பெண்களுடைய சின்னம். நம்முடைய முதல்வர் இப்பொழுது 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார்ல, நீங்க 2000 ரூபாய். அடுத்து ஜெயிச்சு முடிச்ச உடனே 8000 ரூபாய் கூப்பன். நீங்க வீட்டுக்காரத்து கேட்க வேண்டியதில்லை. 8000 ரூபாய் கூப்பன் எடுத்துட்டு நேரம் கடையில் போய் திண்டிவனத்துக்கு போனா எங்க வேணாலும் போய் அந்த தொகை அங்க கூப்பன்ல போய் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி ஒரு மகத்தான திட்டத்தை வழங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய முதல்வர், திமுக தலைவர், மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு தொடரணும். தொடர்ந்தாதான் இந்த திட்டங்கள்லாம் நமக்கு தொடரும் என்று சொல்லி உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்களுடைய பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பொறுப்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் திமுக மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், விசிக மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், மண்டல துணை செயலாளர் மரக்கானம் நாகராஜ், திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், விசிக கருத்தியல் பரப்புரை மாநில செயலாளர் சேரன், மாவட்ட செயலாளர் மலைசாமி, ஒன்றிய செயலாளர் துரை வெங்கட், விசிக கவுன்சிலர் ராஜேஸ்வரி, லட்சுமிபதி மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் அப்துல் ரஹ்மானை ஆதரித்து பட்டாம்பாக்கம், கொழிப்பாக்கம், விடக்குப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் போராட்டத்திற்காக களத்தில் நின்றவர் அப்துல் ரஹ்மான் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டை காப்பதற்கான போராட்டத்தையும் போரையும் செய்கின்றோம். நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காப்பதற்கான போராட்டத்தை செய்கின்றோம். எல்லா இடத்திலும் நீங்க பாருங்க, நம்ம இளைஞர்களுக்கு இன்றைக்கு வேலைக்கு கிடைக்கிறது இல்ல. ஒன்றிய அரசாங்கத்துல 2.5 லட்சம் வேலை இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தோடது. மத்திய அரசாங்கத்து வேலை மட்டும் 2.5 லட்சம் வேலை இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் தமிழ் பசங்களுக்கு வேலை இல்லாம ஆக்கி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி.
2 லட்சம் வேலைங்க. பேங்க்ல போய் பாருங்க, ரயில்வேல பாருங்க, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாத்துலயும் பாருங்க, தமிழால இருக்க மாட்டான். விழுப்புரம் ஸ்டேஷன்ல போய் பாருங்க, திண்டிவனம் ஸ்டேஷன்ல பாருங்க, எல்லா இடத்திலும் இந்திக்காரர் தான் அதிகாரியா உட்கார வச்சிருக்கிறான். பேங்க்ல அவன் தான் உட்கார்ந்து இருக்கிறான், எல்லா இடத்துலயும் அவன் தான் இருக்கிறான். இதுக்குதான் இந்தியை திணிக்கிறான். இந்த இந்தியை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறோம். இவன் சொல்றான் இன்னொரு மொழியை கத்துக்கிறது என்ன பிரச்சனை கேட்கிறான். இன்னொரு மொழியை கத்துக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க ஏன்டா அவன் மொழியை கத்துக்கணும், அவன் ஏன் மொழியை கத்துக்கணும் தானே நம்ம சொல்றோம். நம்ம தான் வேலை தர்றான் அவனுக்கு, இங்க வந்து அவன் தானே வேலை பார்க்கிறான். ஆனா பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ஒன்றிய அரசினுடைய வேலைகளும் நம்ம இளைஞருக்கு கிடைக்கிறது இல்ல. என்எல்சியில் இருக்குதா, சேலத்தில் இருக்கக்கூடிய அது இரும்பு உருக்காலையில் இருக்குதா, ரயில்வே தொழிற்சாலையில இருக்குதா, ஐசிஎஃப்ல இருக்கா, ஹெச்விஎஃப்ல இருக்கா, இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலையில இருக்கா, எந்த இடத்திலும் கிடையாது. நம்ம இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் அரக்கோணத்தில் உள்ள ஈத்கா பள்ளி வாசலில் இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் சுந்தர், திமுக நகர செயலாளர் ஜோதி, நகர துணை செயலாளர் அன்பு லாரன்ஸ், நகரமன்ற அவைத்தலைவர் துரை சீனிவாசன், தமுமுக செயலாளர் மாவட்ட செயலாளர் முகமது அலி, எஸ்டிபி கட்சி மாவட்ட செயலாளர் காஜா மைதீன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் சக்திவேல் தேனி நகரில் உழவர் சந்தை பகுதிகளில் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அலி நகர முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல், பெரியகுளம் வடகரை பள்ளிவாசல், தென்கரை பள்ளிவாசல், ஜிம்மா அல் மஜீத் பள்ளிவாசல் ஆகிய பகுதிகளில் இஸ்லாமியர்களை சந்தித்து விசிக வேட்பாளர் சக்திவேல், தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை